செம்ம ஒர்க்கு. ஹே, அவ்வளோ அழகா இருக்கியா? ஹே, செம்மையா பண்ணிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனுமன் படத்துக்கு அப்புறம் நம்ம தேஜா சஜா அவர் நடிப்பில் ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேர் மிராய். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் இப்போ வந்திருக்கு. அந்த டீசர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த கிளிம்ஸ்லையுமே சரி, அந்த வில்லன் இன்ட்ரோலையுமே சரி, வேறு லெவலில் ஒரு சூப்பரான விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இந்த டீசர்லேயும் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க ஒரு சின்ன கிரெடிட் பார்த்துட்டு நம்ம டீசர் ரியாக்ட் பண்ணலாம். காஸ்டிங் வந்து தேஜா சஜா, மஞ்சு மனோஜ் அவர் தான் வந்து வில்லன். அதுக்கப்புறம் ரித்திகா நாயக், அதுக்கப்புறம் ஸ்ரேயா சரண், ஜெயராம், ஜெகபதி பாபு, ராஜேந்திரன், அதுக்கப்புறம் பவன் சோப்ரா. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கார்த்திக் கட்டம் நேனி. இவர் வந்து ஈகிள் அப்படின்ற படத்தை வந்து முன்னாடி டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இவர் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ரைட்டர் டூ. இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 2 minutes 19 seconds. அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, 3, 2, 1 go. இது என்னது? இது நூடுல்ஸு பாக்கெட் விளம்பரம். పీపుల్ మీడియా ఫ్యాక్టరీ. జరగబోయేది మారణ హోం. జయరామ్ సార్. అశోకుడి ఆశయం. ఓ, ఏ நல்லா இருக்கியா? சொன்னல యుగంలో పుట్టిన ఏ శక్తి వావ్ దీన్ని ఆపలేదు. విలన్ విలన్ విలన్. ఇలాంటి రాయితోనే ప్రొఫెసర్ చిన్నప్పుడు నన్ను కొట్టింది. ఏయ్, సమ్మ వర్క్. వావ్, ఇది మహావీర్ రామ. ఓకే, మీద చేయబోయే సంతకం. వావ్, సమ్మ వర్క్ సూపర్ இருக்கு. ఈ ప్రమాదాన్ని ఆపేది శ్రేయ లేదా? సమ్మ మ్యూజిక్ సూపర్ இருக்கு. దారి దైవం కాదు, యుగాల వెనక అవతరించిన ఓ ఆయుధం చూపిస్తుంది. అదే మిరాయ్. మిరాయ్. ఓ, ఇదా మిరాయా? ఓకే ఓకే ఓకే, సూపర్ యోధా. నువ్వు యోధావే, కానీ నువ్వెవరో నీకే తెలియని యోధావే. సమాధానం కోసం బయట కాదు, లోపల వెతుకు. 9 books, 100 questions. ஹே, அவ்வளோ அழகா இருக்கியா? One stick. Big adventure. எஸ். ஹே, செம்மையா பண்ணிருக்கேன். யார் இது? வாவ், சூப்பரா இருக்கு. செப்டம்பர் 5th 2025 இன் சினிமாஸ். நைஸ் நைஸ் நைஸ். இந்த படத்தோட ஒரு குட்டி கிளிம்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளிம்ஸ் வந்திருந்தது. அந்த கிளிம்ஸ்மே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ஒர்க் தான். ஸோ அந்த ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கடைசியில் அந்த மிராய் அப்படின்னு முடியும் போது அந்த கிளிம்ஸில் ஒரு சவுண்டு வரும். அது இப்போவுமே நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இதில் அது வரல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இந்த டீசரில் பார்க்கும்போது இவ்வளோ, அதாவது 2 minutes 19 seconds இல்லை இந்த டீசர். இந்த டீசரில் ஒரு இடத்துல கூட அந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்றது அந்த நம்ம பார்த்தா கண்ணுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம முள்ளடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லவே இல்லை. இப்போ வர பெரிய பட்ஜெட் படங்களில் கூட அந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல பிசுறு தட்டிடுது. நம்மளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது. அது பார்க்கும்போதே இது விஎஃப்எக்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப தெரியுது. ஆனால் இது விஎஃப்எக்ஸ் தான். இது விஎஃப்எக்ஸ் தான் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் அந்த மாஸ்க்லேருந்து ஒரு என்னது வண்டா இல்லை நண்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எட்டி நிற்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க முடியல, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அங்கே இது வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த டீசர் வந்ததுலேருந்து, இந்த டீசர் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு நான் இப்போ பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு ஹனுமன் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ்
காஸ்டிங் வைஸாக இருக்கட்டும், இல்லை இது படத்தோட பட்ஜெட் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப் பண்ணுற மாதிரி தான் தோணுது. பட் ஆப்வியஸ்லி என்ன தான் நம்ம இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி இது எல்லாத்தையும் சொன்னாலும் கடைசியில் கண்டென்ட்டு தான் கிங்கு. அது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கும். எனக்கு இவரோட இந்த ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இஷ்கப்னு ஒரு படம் நடிச்சிருந்தார், அதை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஹனுமான் படம் வந்திருந்தது, அதோட பார்ட் 2 வருதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் இந்த படம் இவரோட அந்த ஃபில்மோகிராஃபி லெவல் ஒரு இடத்துக்குமே மாறிட்டே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் பெருசாகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்தது அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.